Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமாக உங்களுக்காக வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். 170க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, சில காலேஜில் ஃபுல் ஃப்ரீயே வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ரவுண்ட் 2ல் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அதாவது குரூசியலான ஒரு ரவுண்டு கூட சொல்லலாம். ஏன்னா ரவுண்ட் 1ல் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரவுண்ட் 3ல் இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு காலேஜில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ரவுண்ட் 2ல் இருக்க பசங்களுக்கு நம்ம வந்து கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்லை காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் எப்படி சாய்ஸ் பண்ணி கொடுக்குறது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாமலே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழப்பத்திலே பசங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ நல்லா தெளிவாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா டயர் 1 காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் டயர் 1 காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பாருங்கள். ஒரு பக்கம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருந்தாலும் நல்ல பேக்கேஜ் உள்ள கம்பெனிஸ் வந்து இருந்தாலும் ஆனால் நம்ம ஃபேமிலினால் நம்ம ஃபேமிலி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நான் வந்து எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தால் என்னால் கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? டயர் 1 காலேஜஸில் இருக்கக்கூடிய சிவிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளியோ இல்லை பயோமெடிக்கலோ இல்லை பயோடெக்கோ ஏதோ ஒரு கோர்சஸ் வந்து இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி முதற்கொண்டு பிஎஸ்சிலலாம் கண்டிப்பாக ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு கோர்ஸை படித்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சில கம்பெனிஸ் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் உதாரணத்துக்கு அக்கன்சரே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எங்களுக்கு வேணும், நாங்கள் இந்த பிரான்ச்சுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களையும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி படித்த பசங்களை மட்டும்தான் ஒரு காலேஜ் பெரிய காலேஜில் ஒரு கேம்பஸ்க்கு இன்டர்வியூ வந்தாங்க. அந்த காலேஜில் இந்த மாதிரி நடந்துச்சு. சரியா? அப்போ இப்படியும் நமக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் யோசித்து பார்த்து ரொம்ப என்னாச்சு போதா தெளிவாக நீங்கள் முடிவெடுங்க. சிவில் படிக்கிறேன், நான் மெக்கானிக்கல் படிச்சிடறேன், ட்ரிபிளி படிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஆனால் சிவில் மேலேயும் மெக்கானிக்கல் மேலேயும் ட்ரிபிளி மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவே இல்லாமல் நீங்கள் படித்து அது வந்து வேஸ்ட்டாக தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் என்லார்ஜ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் வரீங்க அப்படின்னா கோர்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அதே மாதிரி அந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ சீட்ஸோ இல்லை வந்து ஆஃப் ஸ்காலர்ஷிப் பண்ணக்கூடிய காலேஜஸோ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம சேனல் மூலிமா போனால் மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவும் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.